வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. நிகழ்வு 7. இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இளம் வயதில் நாங்கள் விளையாட்டுத்தனமாக நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருக்கோம். அது நகைச்சுவையாக இருக்கும். அது இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அசை போடுற மாடு மாதிரி தான். ஏன்னா பழசை நினச்சி அப்படி பார்க்கும்போது நாம் இதெல்லாம் தாண்டி தான் வந்துருக்கோம் நினைக்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்ன நடக்குன்னா, அப்போ நாங்கள் இந்த வீட்டில் செடிகள் வைக்கிறதுக்காக எங்கள் அண்ணனும் சரி நானும் சரி அது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். அது வீட்டுக்கு பின்னால் தோட்டம், அதில் எங்கேயாவது வாழை இருந்தால் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, வாழை எங்கே போய் எடுக்க உள்ளனா எங்கள் ஊரில் களக்காட்டில் உள்ள போனால் மலைப்பகுதி பக்கம் போகணும். அப்போ அந்த பெருமாள் கோயில் பக்கம் ஒரு ஒரு பிராமின் அவருடைய வீட்டு பின்னால் எருக்குழியில் அந்த வாழைக்கன்று 3 இருக்குது. என் தம்பி அவன் என் கூட வந்தான், ரங்கன் பேர், சித்தப்பா பையன். நானும் தான் போய் நான் என்ன பண்ணேன், அந்த முள் வேலி போட்டிருந்தாங்கல்ல, அதை மெதுவாக தாண்டி இப்படி உள்ளே இறங்கி எருக்குழியிலேருந்து நான் அந்த வாழை பிடிங்கிட்டு இருக்கேன். அந்த இவர் வந்துட்டார், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துட்டார். இவன் அந்த படுவா என்ன பண்ணான், தம்பி சொல்லிட்டு கதிதான் ஓடிருக்கலாம். அவன் ஒன்றுமே சொல்ல, அவன் போய்ட்டான். அவன் நிற்கிறது நினச்சிட்டு, டேய் பிடுங்க வரலடா, கொஞ்சம் நேரத்தில் பிடிங்கிறோன்னு. அவர் ஆமாம் பிடுங்குப்பா நான் வந்துட்டேங்கார். திரும்பி பார்த்தா அவர் அந்த வீட்டு உரிமையாக நிற்கார். நான் எப்படி அந்த அந்த இதை தாண்டுறேன்னு தெரிலங்க. எப்பப்பா எப்படி தாண்டி குதித்து தப்பிச்சே முடிச்சுன்னு அந்த வாழைக்கண்ணோடு தான் விழுந்து ஓடிருக்கேன். அது இப்போ நினச்சா கூட சிரிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நார்த்தங்காய், இந்த ஊறுகாயெல்லாம் போட நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லது உடனே சொல்லுவாங்க. அது அம்மாலாம் போடுவாங்க. நாங்கள் திருட்டுத்தனமே அதை எடுத்து எப்படியா கொடுக்குற வீட்டில் சொல்ல மாட்டோம். ஏன்னா சிறுபிள்ளை தான். அப்போ நம்பின்னு போட இருக்காது பையன், அவன் நான் தான் அந்த ஏழானை பாண்டின்னு இருப்பார். அந்த நிறைய களக்காட்டில் இருக்கும் தெரியும். அதில் அந்த வால் போஸ்ட்டில் ஓட்டுவாங்க அவர் வீட்டில். அது அந்த பெருமாள் கோயிலுக்கு முன்னால் அந்த வீடு. நாங்கள் அந்த சைடில் கோயிலை ஒட்டி நார்த்தங்காய் மறந்து அது அவர் குத்தகை எடுத்துகிட்டு போக முடியாது, அது எங்களுக்கு தெரியாது. அதில் எல்லாமே காலை கடனை கழிப்பாங்க குளத்தில் தான். எங்கள் ஏரியாலாம் அங்கெல்லாம் அப்படி தானே. இப்போ தானே வீட்டில் டாய்லெட் வந்திருக்கு, இந்த கழிவு நீர் அந்த வசதிலாம் நிறைய வந்திருக்கு. களக்காடு அப்போ அப்படி தானே. அப்போ அந்த காலத்தில் நாங்கள்லாம் வெளியில் தான் போவோம். ஏன்னா செம்பை எடுத்தாலே சொல்லுவாங்க, செம்பை எடுத்துட்டா நான் வெளியே போனேன்டா, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மரத்தை பறிக்கிறதுக்காக நின்று நானும் அவன் பறிச்சிட்ருக்கா. இவர் வந்துட்டார். இவர் கொஞ்சம் தடியாக இருப்பார். எவன்டா திருட்டு போகிறான், திருட்டு என்னை முகத்தை காமிச்சா நாளைக்கு அவர் வால் பஸ் பார்த்துட்டு வர. நாங்கள் ஓட அவர் அப்போ குளத்தில் தண்ணி இல்லை. நான் அப்படி ஓட அவர் சுற்றி ஓட முடியல பாவம். அப்படி ஓடி ஒரு வாரம் அந்த பக்கமே போகிறேன் நாங்கள். ஏன்னா தெரிஞ்சிருப்பேன் நார்த்தங்காய் பறித்து நாங்கள் தாண்டு. இது ஒரு நகைச்சுவை. அதே மாதிரி நிறைய சொல்லலாம். தேங்காய் உருளின்னு இருக்க உள்ள நாங்கள் நண்பர்கள்லாம் ஒன்றா போகும்போது எனக்கு யானைன்னா பயம். இப்போ கூட கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால் எப்படின்னு பாருங்கள், அது நம்ம புத்தி பாருங்கள். எங்கள் அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னால் போவேன், நான் பின்னால் நான் நடுவில் தான் போவேன். ஏன்னா யானை என்ன ஒன்றும் செய்யாதான். இதெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கும் அது சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். ஏன்னா எல்லாத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்ட வாழ்க்கை அப்போல்லாம் தெரியலைங்க. இந்த வெள்ளந்தியாக தான் இருந்திருக்கோம். ஏன்னா இது இப்படி தான் நடக்கும். இப்படி நான் சென்னைக்கு வந்த பிறகு தான், அப்போல்லாம் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் பெரிய அண்ணன் சென்னையிலேருந்து வருவார். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் இட்லியை வச்சுருப்பாங்களா, அது மீதியை எடுத்து அதை இது பண்ணி கொடுப்பாங்க, உப்புமா மாதிரி ஈவினிங். அதை நாங்கள் சாப்பிட்டோம்னா அவர் லீவுக்கு வந்திருந்தார். என்னடா இது பழக்கம், அங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட எல்லாம் அவர் திட்டும் போது ஏமா இதெல்லாம் பண்ணாத மாதிரி எங்களுக்கு அது அவரை திட்டும். அப்படிலாம் அவரை திட்டிருக்கேன், என்னடா இவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கூட வந்த பிறகு தான் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது சாப்பாடு முக்கியமல்ல, எனக்கு என்னென்னா ஓடுறாரு கம்பெனி வேலைன்னு. நான் சென்னை வந்த பிறகு தான் நிறைய பாடங்கள் எனக்கு வாழ்க்கையை புரிந்து கொண்ட நிகழ்வு நிறைய நடந்தன. ஏன்னா இங்கே எப்படின்னா, நாம் கிராமத்தில் இருந்துட்டோம், நமக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. ஏதோ படிக்கிறோம், வீட்டுக்கு ஸ்கூல் அனுப்புகிறாங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் படித்தாச்சு, ஒரு குறிக்கோள் இல்லாமல் படித்தாச்சு. இதான் உண்மை, என்ன பொறுத்தவரை இல்லை. ஏன்னா நண்பர்கள் எல்லாம் குறிக்கோளாக படித்தாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, எதையுமே ஒரு இலக்கு வைத்து படிங்க. ஏன்னா அதுதான் நல்லது. நாளைக்கு நீங்கள் கலெக்டராக நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன உண்டோ அதை செய்யுங்க. ஏன்னா ஆசிரியர் ஆகணுமா, அதுக்கு என்ன படிக்கணும் அது படிங்க. இல்லை பிளேயர் ஆகணுமா, அதுக்கு என்ன போட பண்ணுங்கள். அதாவது குறிக்கோளை சரியாக அமைத்து அதன் வழியே கரெக்டாக சொல்லணும். அதான் வேணும்னு சொன்ன மாதிரி, நீ எதுவாக ஆகினா அதுவும் ஆகலாம், இதுதான் உண்மை. ஏன்னா நல்லதை கேட்கணும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இப்படி சுற்றிட்டு இருக்கியாடா, நாளைக்கு வேலை கிடையாது, நல்லா படிடா, படித்தாதான்டா உனக்கு, நீ எனக்கு காசு தர வேண்டாம்டா. அப்பாலாம் எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காங்க, நீ சம்பாதிச்சு எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லைடா, நீ நான் படித்தா நாளைக்கு நல்லா இருப்பேன், இதுதான் சொல்லுவாங்க. அப்போ நாங்களாம் படிக்கணும். ஏன்னா படித்தோம், ஆனால் அது குறிக்கோள்லாம் படித்தாலும் வந்த வினை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வாழ்க்கையில் ஏதோ முன்னேறி இப்போ ஏதோ இருக்கணும் வைங்களேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறாருன்னா, எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த காலம் கொஞ்சம் உதவிச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் போராடணும்.
எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஏன்னா கேவலமாக இருக்குது. ஏன்னா ஏன் இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இப்போ வேலையின்மை, அதாவது பொறுப்பு இல்லை, அதாவது என்ன இதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா பிறக்கும்போது எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ உள்ளது. நாங்களாம் வந்து ஃபேன் பார்த்தது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஆமாம், 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அது எங்கள் அண்ணன் தான் வாங்கி போட்டார் ஒரு ஃபேனு. ஏன்னா அதுதான் களக்காட்டில் பார்த்த ஃபேன். ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தோம். டிவிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னைக்கு வந்த பிறகு நான் காசு கொடுத்துலாம் பார்த்துருக்கேன். ஒளியும் பார்க்க போவோம். 50 காசு வாங்குவாங்க. அதை வாங்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க நாங்கள். ஏன்னா அனுபவம், அந்த அனுபவம் தான், அந்த வழி எங்களுக்கு வந்து அது அஸ்திவாரம் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இப்போ அறிவுரை சொல்கிறாரு தான் இதாக இருக்குது. ஆனால் அறிவுரை சொல்ல கேட்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இருந்தாலும் சொல்வது நல்லதை கொஞ்சம் கேளுங்க. அதில் நல்லதை மட்டும் எடுங்கய்யா. யார் எதை சொன்னாலும் அவங்கள பார்க்காத, எது கருத்து இருக்கோ அதை பாருங்கள். அதாவது எவன் சொல்கிறாங்கிறது வந்து அவன் அசிங்கமானோட இருக்கட்டும், ஆனால் அதில் வந்து அர்த்தம் இருந்தால் அதை எடுத்துக்கோ. அது எப்பொருள் யார் வார கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் பெருமான் சொன்னார் அல்லவா, அதுதான் உண்மை. அதை நினைவில் வைத்துக்கொண்டு நல்லதை கொஞ்சம் கேளுங்க. நாளை நிகழ்வு 8 உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இதற்கு உங்களுடைய புண்ணுடை தந்து என்னை ஊக்குவிக்க வேண்டிக்கிட்டேன். அன்புடன் உங்கள் கவிச்சித்தர் களக்காடு மாரி சுப்பிரமணியன்.